பெண்கள் வந்து ஆண்களிடமிருந்து பணத்தை வாங்கும்போது, அதாவது இப்போ ஒரு மனைவி வந்து தனது கணவனிடமிருந்து இலவசமாக பணம் வாங்குகிறார் அப்படின்னா, அங்கே கூட கொடுக்கல் வாங்கல் இருக்கணும். ஒரு மனைவி தனது கணவனிடம் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்கணும். அவர் அதாவது 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு ரூ. 100 ரூ. 200 சும்மா செலவு பண்ணிக்கலாம். அதுக்கு போய் கணக்கு காட்ட வேண்டிய தேவையில்லை. ஆனால் ஒரு அளவுக்கு மேலே போகும்போது, ஒரு 200 300 மேலே போகும்போது, ஒரு கணவன் தனது மனைவியிடமிருந்து ஒரு 300 கேட்குறான், 200 அளவுக்கு செலவுகளை வாங்கி கொள்கிறான், அதை திருப்பி கொடுக்கணும். அதேமாதிரி மனைவியும் தனது கணவனிடமிருந்து ஒரு 200 மேலே வாங்குகிறார் அப்படின்னா அதை வந்து திருப்பி கொடுக்கணும். அந்தளவுக்கு கடனில் வந்து ஒரு கணவன் மனைவியாக இருந்தால் கூட, தாயும் பிள்ளையுமாக இருந்தால் கூட, தந்தையும் மகனுமாக இருந்தால் கூட ஒரு கணக்கு வழக்கு இருக்கணும் அந்த பணம் விஷயத்தில். அப்போ தான் அது நேர்மையானது. உறவுமுறையை காரணம் காட்டி சலுகைகளை எதிர்பார்ப்பது, இலவசங்களை எதிர்பார்ப்பது என்பது அது நேர்மையற்ற ஒரு செயல். குடும்பம்னா நான் ஏற்கனவே பலத்தில் சொல்லியிருக்கேன். குடும்பம்னா எப்படி நடக்கணும் அப்படின்னா, குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரம் ஒரு மாதத்துக்கு இப்போ 20,000 தேவைப்படுதுன்னா, கணவன் 10,000 போடணும், மனைவி 10,000 போடணும். இதுதான் குடும்பத்திற்கு தேவையான ஒரு பொருளாதார தேவையை இருவரும் சமமாக பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அப்புறம் ஒரு குடும்பத்துக்கான ஒரு பேங்கில் ஒரு அக்கௌண்ட் ஏற்படுத்தணும். அதில் கணவன் 10,000 போடணும், மனைவி 10,000 போடணும். அந்த அக்கௌண்ட்லேருந்து எடுத்து அந்த குடும்பத்திற்கு தேவையான அந்த மாதத்திற்கு தேவையான செலவை செய்து கொள்ள வேண்டும். இதுதான் வந்து ஒரு குடும்ப பொருளாதாரத்தில் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் சமத்துவமாக பங்களிப்பை செலுத்துகிற நடைமுறை. இதன் மூலம் வந்து இருவருடைய சுயமரியாதையுமே பாதுகாக்கப்படும். பெண்கள் வந்து வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருந்துக்கிட்டு ஆண்களுடைய வருமானத்தை எதிர்பார்ப்பது என்பது, இது போன்று பண விஷயத்தில் வந்து பெண்கள் வந்து ஆண்களை எதிர்பார்க்கிறதும், ஆண்களிடமிருந்து பணத்தை வாங்குறதும், அவர்களால் அப்படிப்பட்ட பெண்களால் ஒரு சுதந்திரமான ஒரு முடிவை எடுக்கவே முடியாது. தங்களுக்கு விருப்பமில்லாத வாழ்க்கையை தான் வாழ முடியும். அவர்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு ஆகிப்போகுது. அதனால் வந்து பெண்கள் வந்து என்றைக்குமே எப்போ வந்து அடிமையானாங்க அப்படின்னா, ஆணின் பொருளாதாரத்தை எதிர்பார்த்து சார்ந்திருக்கும் போது தான், ஆண்களின் பொருளாதாரத்தை இலவசமாக அனுபவிக்க தகுதியானவர்கள், உரிமையானவர்கள் என்கிற கருத்து அவர்களின் மனசில் இருக்குது. அப்போ தான் அவர்கள் வந்து ஆண்களுக்கு அடிமையாகிறார்கள். இப்போ ஆண்களும் பெண்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக இது போன்ற சலுகைகளை அவர்கள் கொடுக்கிறார்கள். ஒரு ஆணுக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா, சரி அவளை எப்படி நமக்கு வந்து அடிமையாக மாற்றுவது, அதாவது தனது அன்பின் காரணமாக அவளை தனக்கு துணையாக வைத்துக்கொள்வது என்பது வேறு, தனது வாழ்க்கை துணையாக தொடர்ந்து வைத்துக்கொள்வது என்பது. அதற்கு பதிலாக பணத்தை கொடுத்து அவளை தனது வாழ்க்கை துணையாக வைத்துக்கொள்வது என்பது. பணத்தை கொடுத்து வாழ்க்கை துணையாக வைத்துக்கொள்ளாமல் தனது அடிமையாக மாற்றுவது என்பது வேறு. தனக்கு பிடித்த ஒரு துணையை வாழ்க்கை துணையாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதோ, தனது வாழ்க்கைக்கு தனக்கான அடிமையாக அவளை மாற்றுவதற்கு இந்த மாதிரி பெண்களுக்கு ஆண்கள் இலவசமாக பணம் கொடுப்பது, பணம் கொடுக்கல் வாங்கலில் வந்து எந்தவித ஒரு விதிமுறை இல்லாத மாதிரி செயல்படுவது, பெண்களுக்காக நிறைய நகைகளை வாங்கி போடுறது, வேலைக்கு போகாத பெண்களுக்கு வேலைக்கு போனாலும் போகலனாலும் தங்களை அன்பு வெளிப்படுத்துகிறதா சொல்லிட்டு நிறைய நகைகளை வாங்கி அவர்களுக்கு பரிசளிப்பது, இது போன்ற நடைமுறைகள் எல்லாம் பெண்களை சுதந்திரமாக சிந்திக்க விடாமலும் செயல்பட விடாமலும் தான் செய்யும். அதனால் அவங்க வந்து சுதந்திரமாக செயல்படணும் அப்படின்னா, தங்களுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னா அவர்கள் சுதந்திரமாக செயல்படணும். பிடித்த ஒரு வாழ்க்கை அப்படின்னா என்னென்னா, வந்து ஒரு பெண் திருமணமே ஆனால் கூட வந்து ஒருவேளை தனது கணவனை அவளுக்கு பிடிக்காமல் இல்லை வேற ஒரு ஆணை அவளுக்கு பிடிக்குது அப்படின்னா, அப்போ வந்து தனது கணவனை விவாகரத்து செய்கிற அந்த துணிவு அவளுக்கு வர வேண்டும். அப்போ அவள் வந்து சுதந்திரமான பெண்ணாக இருக்க வேண்டும். கணவனிடம் அது வரைக்கும் அவளுக்கு வந்து அவள் தனது கணவனின் வருமானத்தை வந்து இலவசமாக அனுபவிக்கிற அந்த பெண்ணாக இருக்கும்போது, அவள் எப்படி வந்து தனக்கு பிடிக்காத கணவனிடமிருந்து விலகி இன்னொரு பிடித்த ஒரு ஆண்மகனை கரம் பிடிப்பாள், கல்யாணம் செஞ்சுக்குவா? அது முடியாது, அப்படி தானே? அப்போது வாழ்க்கைங்கிறது இப்படியெல்லாம் இருந்தால் தான் பிடித்த ஒரு அதாவது இதெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கையில் அமைதி இல்லாமல் செய்து விடாதா அப்படின்னு இல்லை, அப்படி கிடையாது. பிடிச்ச ஒரு வாழ்க்கை தான் அமைதியான வாழ்க்கையாக இருக்க முடியும். அதனால் வந்து வாழ்க்கை வந்து அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற பிடிக்காத வாழ்க்கையை சகித்துக்கொள்வது என்பது, அந்த அமைதியான வாழ்க்கை என்பது ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கையாக அது மாற்றிவிடும். அதனால் வந்து வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு திரைப்படம்னா நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கணும், எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கணும். அப்போ தான் அந்த படம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் மனித வாழ்க்கையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒரு திரைப்படம் போல தான். அவர்கள் அந்த வாழ்க்கையில் எப்படி ஒரு துணிவான முடிவுகளை எடுக்கிறார்கள், ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்களை திரைக்கதையாக வடிவமைப்பது கொண்டு கட்டமைக்கிறார்கள். ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக அவங்க எப்படி ஒரு துணிவாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து
ஒரு தனி மனித வாழ்க்கையை வந்து ஒரு சுவாரஸ்யமாக மாற்றுவதாக, பிடித்த ஒரு வாழ்க்கைக்காக அவர்கள் என்னவெல்லாம் துணிவாக செய்கிறார்கள் என்பது தான் அது. அதனால் பிடித்த ஒரு வாழ்க்கையை பெண்கள் வாழ வேண்டுமென்றால் அவர்கள் சுதந்திரமாக இருக்கணும். சுதந்திரமாக இருக்கணும்னா பொருளாதாரத்தில் அவர்கள் வந்து ஆண்களை சார்ந்து இருக்கக்கூடாது. ஆண்களின் பொருளாதாரத்தை இலவசமாக அனுபவிக்க உரிமை உள்ளவர்கள் என்கிற அந்த உணர்வு பெண்களுக்கு இருக்கவே கூடாது. இதுதான் பெண் அடிமைத்தனத்துக்கு காரணம். பெண்கள் அடிமையாவதற்கு இதுதான் காரணம். அதனால் வந்து அப்போது வந்து ஒரு பொருளாதாரத்தில் ஒரு சமத்துவமான பங்களிப்பு குடும்ப அமைப்பில் இருக்க வேண்டும். இது ஒரு இப்போது சரி, அப்போ பெண்களை வந்து ஒரு பெண்கள் விடுதலை அடைந்தால்தான் வந்து ஆண்களும் விடுதலை அடைய முடியும். பொருளாதார விடுதலை தான் பெண் விடுதலைக்கு பெண் விடுதலையை பெருமளவு சாத்தியப்படுத்திவிடும். பொருளாதார விடுதலை என்பது பெண் விடுதலையை பெருமளவு சாத்தியப்படுத்திவிடும். அப்போ வந்து அதை எப்படி செய்யணும் அப்படின்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு பட்டப்படிப்பு அரசு பணியாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். அந்த வகையில் வந்து ஒரு பட்டப்படிப்பு முடிச்சிட்டாலே பெண்களுக்கு அரசு வேலை கிடைத்துவிடும் அப்படிங்கிற நீ பட்டப்படிப்பு முடிச்சிட்டனாக்கா உனக்கு அரசு வேலை கட்டாயம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து பெண்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அப்போ எல்லா பெண்களுமே பட்டப்படிப்பு படிப்பதற்கு முயன்று கொண்டிருப்பார்கள். ஏன்னா பட்டப்படிப்பு படித்து விட்டால் அந்த பெண்ணின் வாழ்க்கை ஒரு பாதுகாப்பானதாக மாறிவிடும். அரசு வேலை அவளுக்கு கிடைத்துவிடும். அவள் கற்ற கல்விக்கு அவளுடைய அவளுடைய திறமைக்கு ஏற்றாற் போன்ற அரசு வேலை அவளுக்கு தேடி வரும் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து ஒரு நாட்டில் ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்திட்டா பெண்கள் கண்டிப்பாக பட்டப்படிப்பு வரை படிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்த வேண்டும். இதன் மூலம் வந்து பெண்கள் வந்து ஆண்களின் பொருளாதாரத்தை எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க. ஆண்களின் பொருளாதாரத்தை எதிர்பார்த்து ஒரு சுயமரியாதை உடைய பெண்களாக இருப்பார்கள். விடுதலை உணர்வோடு இருப்பார்கள். சுதந்திர உணர்வோடு இருப்பார்கள். தங்களுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற அந்த வாழ்க்கையை பெருமளவு இது சாத்தியப்படுத்திவிடும். அதனால் பெண் விடுதலை என்பது பொருளாதார விடுதலை. பெண் விடுதலையை பெருமளவு சாத்தியப்படுத்துவதற்கான கூறுகள் எங்கே இருக்குன்னாக்கா அது பொருளாதார விடுதலையில் தான் இருக்குது. பெண்கள் வந்து ஆண்களின் பணத்திற்காக எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு குடும்ப அமைப்புனா இப்படி தான் செயல்படணும் அப்படின்னு அரசாங்கமே விதிமுறையை வகுக்க வேண்டும். ஒரு குடும்ப அமைப்பிற்கு தேவையான பொருளாதாரத்தை சரிசமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். அல்லது வந்து ஒரு குடும்பத்தில் வந்து யார் ஆதிக்கம் நிறைந்தவரோ அவருடைய பங்களிப்பு ஒரு பொருளாதாரத்தில் அதிகமாக இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு 20,000 ரூபா பணம் தேவை அப்படின்னா அப்போ ஆண் வந்து ஒரு 12,000 ரூபா கொடுக்கணும், பெண் வந்து ஒரு 8,000 ரூபா கொடுக்கணும். யார் அதிகமாக பணம் கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஆதிக்கம் செலுத்துவார்கள். இப்போ ஆண்களின் ஆதிக்கம் தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நடைமுறையில் இருக்கும். அதாவது ஆணின் ஆதிக்கம் என்பது தான் இயல்பான ஒன்று. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் இது ஒரு செயற்கையானது. இங்கே வந்து செயற்கையானது தான் நடைமுறையில் இருக்கும். அந்த வகையில் வந்து ஆணின் ஆதிக்கம் ஒரு குடும்பத்தில் இருக்கணும். அந்த ஆதிக்கத்திற்கு பெண் கட்டுப்பட வேண்டும், ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும், உதவியாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது ஒரு குடும்பத்தின் பொருளாதாரத்தில் வந்து ஆதிக்க மனப்பான்மைக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவன் வந்து ஒரு ஆண் வந்து ஒரு குடும்பத்தில் ஏன் சர்வாதிகாரியாக இருக்கான் அப்படின்னா, அவன் வந்து அந்த குடும்பத்தின் பொருளாதாரத்தை பூர்த்தி செய்கிறான். பெண் வந்து எதையுமே பூர்த்தி செய்வதில்லை, பொருளாதார தேவையை பூர்த்தி செய்வதில்லை. அதனால் அந்த ஆண் சர்வாதிகாரியாக இருக்கிறான், பெண் வந்து அடிமையாக இருக்கிறார். இதுவே வந்து பெண்களும் வந்து பொருளாதார தேவையை பூர்த்தி செய்யும்போது ஆண் சர்வாதிகாரம் என்கிற நிலையில் இருந்து இறங்கி ஆதிக்க மனப்பான்மைக்கு வருவான். ஆதிக்க மனப்பான்மைக்கு வந்து விடுவான். பெண் வந்து ஆதிக்க மனப்பான்மைக்கு உதவி செய்கிற துணையாக இருக்கிற ஒரு மனப்பான்மை அந்த நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்வாள். இதுதான் வந்து ஒரு சரியான ஒரு வாழ்க்கை. இப்போ ஆணின் கட்டுப்பாட்டிற்குள் பெண்கள் வாழ வேண்டும். ஆதிக்கம் என்பது என்னவென்றால் பெண்ணின் சுதந்திரத்தை அனுமதிக்கக்கூடியது, ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆதிக்கம் என்பது. ஆனால் ஒரு சர்வாதிகாரம் என்பது என்னன்னாக்கா அது வந்து அனுமதிக்காது, பெண்ணின் சுதந்திரத்தை அனுமதிக்காது. அடிமைத்தனம் என்பது தங்களுடைய சுதந்திரத்தை அவர்களே அனுமதிக்க மாட்டார்கள், அவர்களே எதிராக இருப்பார்கள். அந்த மாதிரியான ஒரு போக்கு தான். அதனால் வந்து பெண்கள் வந்து எளிதாக விடுதலை அடையணும். அதாவது பெண் விடுதலை எளிதாக பெருமளவு சாத்தியப்படுத்தணும் அப்படின்னா ஒரு வழி, அற்புதமான வழி, பட்டப்படிப்பு முடித்து விட்டாலே அந்த பெண்களுக்கு அரசு வேலையை கொடுத்து விட வேண்டும். அப்படின்னா இப்போ 8 கோடி தமிழ் மக்கள் இருக்காங்க அப்படின்னா ஒரு பட்டப்படிப்பு எத்தனை வயசில் முடிப்பாங்க? ஒரு 21 வயசில் முடிப்பாங்களா? அப்படின்னா 21 வயசுக்கு மேலே உள்ள பெண்கள் பட்டப்படிப்பு முடிக்கிற அத்தனை பெண்களுக்கும் வந்து அவங்க இப்போ கூட 40 வயசில் இருக்கலாம், 50 வயசில் கூட இருக்கலாம். பட்டப்படிப்பு முடித்த பெண்கள் வேலை இல்லாமல் வீட்டில் கூட இருக்கலாம். அவங்களுக்கு கூட வேலை கொடுக்கணும். அப்போ வந்து அரசு வேலை கொடுக்கணும். அப்படின்னா கிட்டத்தட்ட பெண்களுக்கே வந்து அரசு பணியாளர்களின் எண்ணிக்கை கோடிக்கணக்காக உயர்ந்துவிடும். அந்த வகையில் வந்து அப்போ அவர்களுக்கு எப்படி வேலை கொடுப்பது?
ஒரு கிட்டத்தட்ட 2 கோடி பெண்களுக்கு வேலை கொடுக்க, அதாவது அவங்க பட்டப்படிப்பு முடிச்சிருந்தா தானே வேலை கொடுப்பாங்க. இப்போ அப்போ பெண்கள் வந்து நிறைய பேர் பட்டப்படிப்பு முடிக்காத நிலையில் இருக்காங்க. அப்போ அரசு பணியாளர்களின் எண்ணிக்கை எப்படி அதிகப்படுத்துவது, அப்போ அத்தனை பேருக்கு எப்படி வேலை கொடுப்பது அப்படிங்கிற கேள்வி எழுது. அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கல்வித்துறையை வந்து அரசு துறையாக மாற்றுங்கள். இது நியாயமான விஷயம் தானே. கல்வித்துறையை அரசு துறையாக மாற்றுங்க. தனியார் பள்ளிகளை வந்து மூடிவிடுங்கள். தனியார் பள்ளிகள் அனைத்தையுமே மூடிவிடணும். அப்போ அதிலிருந்து ஒரு 10 லட்சம் பெண்களுக்காவது வேலை கிடைக்கும். அதில் 10 லட்சம் பெண்களுக்காக கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதே மாதிரி மருத்துவத்துறையை வந்து அரசு பணியாக மாற்ற வேண்டும், அரசு துறையாக மாற்ற வேண்டும். அரசு மருத்துவமனை தான் இங்கே இருக்க வேண்டும். அதன் மூலம் ஒரு 4-5 லட்சம் பெண்களுக்கு வேலை கிடைக்கும். ஒரு 2-3 லட்சம் பெண்களுக்காவது வேலை கிடைக்கும். அது மாதிரி வந்து ஒரு நீதித்துறை, வக்கீல், வழக்கறிஞர்கள், அதுலேயும் பெண் வழக்கறிஞர்கள், அவங்க எல்லாம் பட்டப்படிப்பு முடித்தவங்க தான். அப்போ அவங்க அனைவரையும் அரசு வழக்கறிஞர்களாக மாற்றிவிட வேண்டும். அதில் பணிபுரிகிற ஆண்களையும் அரசு பணியாளர்களாக மாற்றிவிட வேண்டும். கல்வித்துறையில் பணிபுரிகிற ஆண்களையும் அரசு பணியாளர்களாக மாற்றிவிடலாம். இந்த மாதிரி மருத்துவத்துறையில் பணிபுரிகிற ஆண்களையும் அரசு பணியாளராக மாற்றிடலாம். இப்படி பெண்களுக்கு எப்படி வேலைவாய்ப்புகளை, அரசு பணிகளை உருவாக்குவது. அது மாதிரி விவசாயத்துறையை அரசு பணியாக மாற்றிவிட வேண்டும். ஏன்னா அதில் வந்து அரசாங்கத்துக்கு ஒன்றும் செலவு கிடையாது. ஏன்னா அது வந்து உற்பத்தி துறை. அதில் வந்து நீங்கள் காய்கறிகளோ பழங்களையோ உணவுகளையோ உற்பத்தி செஞ்சு வியாபாரம் பண்ணி விற்பனை பண்ணி அதன் மூலம் பணத்தை தான் சம்பாதிக்க போகிறீங்க. அதில் வந்து அந்த பணத்திலேருந்து தான் நீங்கள் சம்பளமே கொடுக்க போகிறீங்க. இதில் வந்து அரசாங்கத்துக்கு கூடுதல் நிதி இழப்பு ஒன்றும் கிடையாது. அப்போ விவசாயத்துறை அதன் மூலம் பல லட்சம் பெண்களுக்கு, 1 கோடி பெண்களுக்கு கூட வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும், அரசு வேலையே கொடுக்க முடியும். அதெல்லாம் விவசாயத்தை வந்து நீங்கள் அரசு பணியாக மாற்றும் பொழுது அதன் மூலம் 1 கோடி ஆண்களுக்கும் 1 கோடி பெண்களுக்கும் நீங்கள் வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும். அதில் வருகிற வருமானம், அது மாதிரி போக்குவரத்து துறை, அதை அனைத்தையும் அரசு பணியாக மாற்ற வேண்டும். அதன் மூலமும் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி, பல லட்சம் பெண்களுக்கும் பல லட்சம் ஆண்களுக்கும் அரசு பணி கிடைக்க முடியும். போக்குவரத்து துறையில் வேலை பார்க்க வேண்டுமென்றால் அப்போ அதான் பட்டப்படிப்பு படித்திருந்தால் மட்டும்தான் பெண்களுக்கு கட்டாயமாக அரசு வேலை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அடிப்படையாக கொண்டு போக்குவரத்து துறையில் பெண்களுக்கு வேலை வழங்கலாம். அப்போ இந்த மாதிரி பெண்களுடைய கல்வித்தரமும் உயர்கிறது. அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் அவர்கள் சுதந்திரமடைகிறார்கள். இதன் மூலம் பெண் விடுதலையை அவர்கள் சுதந்திரமாக யோசிப்பார்கள். சுதந்திரமாக வாழ வேண்டும், பிடித்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆண்களின் பணத்திற்காக, ஆண்களிடமிருந்து இலவசமாக கிடைக்கிற பணத்திற்காக ஆண்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. தனது சுதந்திரத்தை ஆண்களிடம் அடகு வைத்து விடக்கூடாது. ஆண்கள் கொடுக்குற இலவச பணத்திற்கு ஆசைப்பட்டு தங்களுடைய சுதந்திரத்தை ஆண்களிடம் அடகு வைத்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சுதந்திரமாக வாழ்வதற்கு இந்த திட்டம் அற்புதமாக உதவி செய்யும். இது அதாவது பெண்கள் பட்டப்படிப்பு முடித்து விட்டாலே அவர்களுக்கு அரசு வேலை கொடுத்து விட வேண்டும். அரசு பணியாளர்களின் எண்ணிக்கையை ரொம்ப எளிதாக அதிகப்படுத்தலாம். அரசுக்கு செலவே இல்லாமல் அதை விவசாயத்துறை அனைத்தையும் வந்து அரசு பணியாக மாற்றிவிட வேண்டும். நீ பட்டப்படிப்பு முடிச்சிருந்தால் மட்டும் கிடையாது, விவசாய பணி செய்ய விரும்புகிற அனைவரையும் அரசு பணியாக மாற்றிவிட வேண்டும். பட்டப்படிப்பு படிச்சிருந்தால் மட்டும் கிடையாது, பட்டப்படிப்பு படிக்காத பெண்களை கூட விவசாய பணி செய்ய விரும்புகிறாய் என்றால் உனக்கு அரசு பணி கட்டாயம் அப்படின்னு சொல்லிடலாம். ஆண்களை கூட அரசு பணி கட்டாயம். விவசாயத்துறையில் கூட ஆண்களையும் பெண்களையும் சேர்ந்து வேலை செய்யக்கூடாது. ஆண்கள் தனியாக, அவர்களுடைய விவசாய நிலங்கள் தனியாக இருக்க வேண்டும். அவர்கள் வேலை செய்கிற விவசாய நிலங்கள் தனியாக இருக்க வேண்டும். பெண்கள் வேலை செய்கிற விவசாய நிலங்கள் தனியாக இருக்க வேண்டும். இப்படி அரசு பணியாளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி கொண்டு, இது வந்து உற்பத்தி, இதன் மூலம் வருவாய் கிடைக்கும். அந்த வருவாயிலிருந்து தான் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க. அப்போ அதில் வந்து அரசாங்கத்துக்கு லாபம் தான் கிடைக்கும். நிறைய பேர் விவசாயம் பண்ணுறாங்க. ஒரு அரசாங்கத்தால் தான் விவசாயத்தை சிறப்பாக செய்ய முடியும். ஒரு தனியாக ஒருத்தர் வந்து விவசாயத்தை சிறப்பாக செய்ய முடியும். ஏன்னா விவசாயம் செய்கிறதுக்கு நிறைய முதலீடு தேவை. அந்த முதலீடு போட்டால் தான் ஒரு சிறப்பான விவசாயத்தை செய்ய முடியும். இப்போ எல்லா மக்களும் என்ன பண்ணுறாங்கனாக்கா செலவே ஆகாத, அதாவது முதலீடு குறைவாக பயன்படுத்துகிற விவசாயத்தை பண்ணுறாங்க. இப்போ கையில் அவங்களுக்கு முதலீட்டுக்கு பணம் இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு விவசாயத்தை பண்ணுறாங்க. நிறைய பணம் இருந்ததுன்னா அந்த விவசாயத்தை இன்னும் சிறப்பாக செய்வாங்க. சொட்டு நீர் பாசனம் போடுவாங்க. அப்புறம் வந்து நல்ல தரமான விவசாயத்தை பண்ணுவாங்க. பழங்களை உற்பத்தி செய்கிற அந்த விவசாயத்தை முன்னெடுப்பார்கள். அப்போ இதுக்கெல்லாம் அரசாங்க திட்டம் நிறைய பணம் இருக்குது. அவங்க தான் முதலீடு செய்வதற்கு தாராளமாக முதலீடு செய்து ஒரு தரமான விவசாயத்தை செய்வதற்கு அரசாங்கத்தால் மட்டும்தான் முடியும். அரசாங்கம் அதை செய்ய தவறும்போது கார்ப்பரேட் நிறுவனங்கள் எதிர்காலங்களில் விவசாயத்துறையை கைப்பற்றும். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போகக்கூடாது. இப்போவே அரசாங்கமே அந்த விவசாயத்துறையை கைப்பற்றி அதை வந்து அரசு பணியாளர்களை அப்போ 2 கோடி பேராவது விவசாயம் பண்ணுவாங்க. இந்த தமிழ்நாட்டில் 2 கோடி பேருக்கு அரசு வேலை கிடைக்கும். அரசு பணியாளர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தும் போது அந்த அரசு பணியில் ஈடுபடுகிற அந்த மக்கள் இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை உணர்வார்கள்.
ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை உணர்வார்கள். அரசு பணியில் வந்து ஒரு ஒரு கொத்தடிமைத்தனம் இருக்காது. சுதந்திரமாக கடமை செய்கிற ஒரு போக்கு அங்கே இருக்கும். அதனால் வந்து அரசு பணியாளர்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்த வேண்டும். தனியார் மயமாவதை ஊக்குவிக்கக்கூடாது. அரசு மயமாவதை தான் ஊக்குவிக்க வேண்டும். அரசு துறைகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும். இதன் மூலம்தான் மக்களும் பாதுகாப்பாக உணர்வார்கள். மக்களும் சுதந்திரமாகவும் இருப்பாங்க, பாதுகாப்பாகவும் தங்கள் வாழ்க்கையை உணர்வார்கள்.